ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டரோட பிரதர் தான். அந்த டாக்டரும் அனஸ்தட்டிஸ்ட் இன்டென்சிவிஸ்ட் தான். ஹார்ட் அட்டாக்கோடு தான் வந்தார். மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஹீ வாஸ் இன் ஹிஸ் 40s, early 40s. ஸோ ஒரு 1 hourக்கு மேலே ரிசசிட்டேஷன் அட் நைட். பொழைக்கவே மாட்டாருன்னு நினச்சோம். ஒரு ஸ்டேஜில் பொழைச்சிட்டாரு இம்மீடியட்டாக. கில்லியன் பேரி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு சின்ன டயரியா தான் இருக்கும், ஒரு வைரல் டயரியா. அதுக்கப்புறம் நம்மளோட உடம்போட நரம்புகள் அஃபெக்ட் ஆகி ஸ்லோவாக வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வர ஒவ்வொரு இதுவாக போகும். காலில் பாதத்தில் மரத்து போகிற மாதிரி இருக்கும், படியேற முடியாமல் போவாங்க, ஸ்லோவாக நடக்க முடியாமல் ஆவாங்க. அந்த ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேரலைசிஸ் அசண்ட் ஆகி ஒரு ஸ்டேஜில் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும், பேசுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ வென்டிலேட்டர் போவாங்க. சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் பிஜி படித்த டைம்லேருந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். நான் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இருந்தேன். அது வந்து பர்ன்ஸ் யூனிட்டோட ஹெட்டு. அந்த வந்து நான் பார்த்த விஷயம், பர்ன்ஸில் மட்டும் வந்து சாகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அந்த மோட் ஆஃப் சூஸ் மட்டும் யாரும் சூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் டாக்டர். சாதாரண ஒரு காஃபு அதை சரியாக கவனிக்காமல் விடும் பொழுது ஒரு ஃபேமிலியவே வந்து அது புரட்டி போடுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு மனப்பதட்டம் தான் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே நீங்கள் ஒரு டெத்து பார்க்குறீங்க, ஒரு அழுகையை பார்க்குறீங்க. இந்த சிச்சுவேஷனை அஸ் அ டாக்டராக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு நீங்கள் வீட்டில் போய் நிம்மதியெல்லாம் தூங்க முடியாது. அந்த ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு தட்ஸ் அன் ஆர்ட் ஐ லேர்ன்ட் இன் ஐசியூன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லைஃபுக்கும் டெத்துக்கும் ஒரு மார்ஜின் வந்து ஒரு தின் லைன் தான், ஒரு சின்ன ரேகை தான். ஸோ அந்த கோடு வந்து அடிக்கடி பார்த்து பார்த்து என்னென்னா, லைஃப்ன்றது வந்து ரொம்ப ப்ரிஷியஸ். இட்ஸ் அன் அன்பிரடிக்டபிள் திங் அண்ட் இட்ஸ் ஸோ ஃப்ரெஜைல் ஆல்சோ. ஸோ இந்த ஒரு ப்ரிஷியஸ் லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு அன்பு காமிச்சு கொண்டு போகணும். நமக்கோட ஈகோவெல்லாம் விட்டுறணும். அந்த மொமெண்ட்டை வாழ கற்றுக்கணும். ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட, டு த ஃபுல்லஸ்ட் வாழணும். இது வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு டெத்தை பார்த்தோன்னா அந்த அந்த பேஷண்ட்டை பார்த்த சிஸ்டர் ஆகட்டும், அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற ட்ரை பண்ண அந்த டீம் ஆகட்டும், எவ்ரி ஒன் அந்த கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பர்ன்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க ரீசன்ட் டேஸில். அந்த பர்ன்ட் அவுட் சிண்ட்ரோம் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி தான். கொஞ்ச நேரம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த கேஸ் வந்தோன்னே அடுத்த கேஸை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ, அந்த கேஸை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போகிறப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ஒரு இதையே நம்ம கேரி பண்ணிட்டு போகிறப்போ அடுத்து நம்மளோட ஹெல்ப் 4 பேருக்கு தேவைப்படும். அதை பண்ணாமல் விட்டுறாமல், ஸோ அடுத்த இதுக்கு மூவ் ஆன் ஆகிறப்போ இதை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹாஸ்பிட்டலில் காமிக்க மாட்டோம். பட் வீட்டில் நம்மளை அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான். அது இல்லைன்னு மறுக்க முடியாது. சம்ஹவ் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், யார்கிட்டையாவது புலம்புறது மெயின் திங். ஹாஸ்பிட்டலில் புலம்ப முடியாது நிறையா நேரம், வீட்டில் வந்து புலம்புறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நான் என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிப்பேன். இன்னொரு திங் எப்படின்னா, அது வந்து எனக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆவேன் அப்படின்னா, அடுத்து இன்னொரு பேஷண்ட் வந்து பொழைச்சி வர்றப்போ இந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் காணாமல் போயிடும், குறைஞ்சிரும். ஓ, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது? கண்டிப்பாக நிறையா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா வந்துட்டு ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டரோட பிரதர் தான். அந்த டாக்டரும் அனஸ்தட்டிஸ்ட் இன்டென்சிவிஸ்ட் தான். ஹார்ட் அட்டாக்கோடு தான் வந்தார். மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஹீ வாஸ் இன் ஹிஸ் 40s, early 40s. ஸோ ஒரு 1 hourக்கு மேலே ரிசசிட்டேஷன் அட் நைட். பொழைக்கவே மாட்டாருன்னு நினச்சோம். ஒரு ஸ்டேஜில் பொழைச்சிட்டாரு. இம்மீடியட்டாக கூட்டிகிட்டு போயிட்டோம் கேத் லேபுக்கு. ஆன்ஜியோ பண்ணியாச்சு, ஸ்டென்ட்டு போட்டு வந்தாச்சு. ஓகே, சம்ஹவ் ஸ்டென்ட்டெல்லாம் போட்டு வந்துட்டோம். ஆனால் வந்துட்டு சான்சஸ் அவரோட பிரெயின் எப்படி ரெக்கவர் ஆகும்? ஏன்னா நம்ம இந்த மாதிரி ரொம்ப நேரம் ரிசசிட்டேஷன் அந்த ரிவைவ் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணுறப்போ மெயின் திங் அஃபெக்ட் ஆகுறது வந்து பிரெயின். ஏன்னா பிரெயினுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் போகலன்னா பிரெயின் இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த டேமேஜாவது போயிடுவார். அதுக்கு பேர் ஹைபாக்சிக் இஸ்கேமிக் என்கெஃபலோபத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போயிடுவாருன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தோம்.
ஸோ ஒரு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் இருக்கும். நாங்க அந்த செடேஷன் இனிஷியலா கொஞ்சம் செடேஷன்லாம் குடுத்துருந்தோம். அதெல்லாம் குறைக்கிறப்போ, அவரோட கான்ஷியஸ் லெவல் எழும்பி வந்தது. ஸோ அந்த மொமெண்ட் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. கான்ஷியஸ் ஆறாரா? இவ்ளோ நேரம் ரெசிஸ்டேஷனுக்கு அப்புறமுமா? அப்படின்றது வந்து ஒரு இதுவா இருந்தது. அது ஒண்ணு. இன்னொன்னு அவரோட பிபி ஒரு 2, 3 நாளைக்கு வந்து கிராஷு வரவே இல்ல. அவருக்கு வந்து ஐஏபிபின்னு சொல்லுவாங்க. ஒரு சப்போர்ட். அந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் சப்போர்ட் எல்லாம் குடுத்திருந்தோம். அதிலிருந்தும் ஒரு 1 வீக் 10 டேஸ்ல ஹி ரெக்கவர்ட். ஸோ டோட்டலா அவர் ஐசியூலேருந்து ரெக்கவர் ஆயி அண்ட் தென் அவர் வார்டுக்கு போய் ட்ரக்கியாஸ்டமி எல்லாம் பண்ணியாச்சு. வென்டிலேட்டர்லேருந்து அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு ட்ரக்கியாஸ்டமி எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அவர் வார்டுக்கு போயிட்டு அவர் வர்றப்போ அந்த ஒரு திருப்தி வந்து எதுலேயுமே கிடைக்காது. ஒரு பேஷண்ட்டோட லைஃப்பை சேவ் பண்ணுறப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேறு எதுவுமே இல்லை. இன்னொன்று அந்த மாதிரி ஒரு ரிசசிட்டேட் பண்ணி ஒரு பேஷண்ட் பொழைச்சி அதாவது ரெக்கவரின்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஹார்ட் பீட் மட்டும் இருக்குன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறப்போ அப்போ தான் வந்து புரியும், ஓ திஸ் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப், இதுக்கு தான் நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி நம்மளே பாராட்டிக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கில்லியன் பேரி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு சின்ன டயரியா தான் இருக்கும், ஒரு வைரல் டயரியா. அதுக்கப்புறம் நம்மளோட உடம்போட நரம்புகள் அஃபெக்ட் ஆகி ஸ்லோவாக வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வர ஒவ்வொரு இதுவாக போகும். காலில் பாதத்தில் மரத்து போகிற மாதிரி இருக்கும், படியேற முடியாமல் போவாங்க, ஸ்லோவாக நடக்க முடியாமல் ஆவாங்க. அந்த ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேரலைசிஸ் அசண்ட் ஆகி ஒரு ஸ்டேஜில் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும், பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ வென்டிலேட்டர் போவாங்க. அப்போ வந்து இனிஷியலாகவே மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் ரெக்கவரி வந்து யாராலையுமே அதில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சில நேரங்களில். ஸோ ஒரு பேஷண்ட் அந்த மாதிரி என்கிட்ட இருந்தார். அவருக்கு ஸ்லோவாக அது போகிறப்போ எங்களுக்கும் தெரியும் அவர் இந்த ஸ்டேஜுக்கு வென்டிலேட்டர் வர போயிடுவாருன்னு. ஒவ்வொரு நாளும் நான் காலையில் 7 மணிக்கே ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஒவ்வொரு நாளும் அவரை நான் சொல்லுவேன், பரவாயில்ல கணேஷ், ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, பரவாயில்ல, வந்துடுவீங்க. அவர் வென்டிலேட்டரே போயிட்டார். அந்த இதிலேருந்து கூட வென்டிலேட்டர்லேருந்து அவர் ரெக்கவர் ஆகி வரதுக்கு 1.5 months ஆச்சு. வென்டிலேட்டரில் ஒரு 10 நாளில் ஏர்வேயில் டியூப் போட்டிருந்தது ட்ரக்கியாஸ்டமியாக கன்வெர்ட் பண்ணோம். தொண்டையில் வந்துட்டு ஓட்டையாக போட்டு அது வழியாக வென்டிலேஷன்லேருந்து கொடுத்து அவர் அந்த வென்டிலேட்டர்லேருந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வரதுக்கே மோர் தென் 1 to 1.5 months ஆச்சு. பட் எவ்ரி டே அவருக்கு நான் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இப்படி தான் இருந்தாங்க. நிறையா ஸ்டோரிஸ் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டாங்க, எங்ககிட்டே இப்படி பேஷண்ட் இருந்தாங்க. டெய்லி அவர் கேட்பார், எழுதுவார், ஐயோ டாக்டர் இதுலேருந்து இப்படி நான் வந்துடுவேனா, என் குழந்தைய போய் பார்த்துருவேனா, இன்றைக்கி என் குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டே, நான் இருக்க முடியலன்னு அவரோட எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம் அந்த பேஷண்ட்டோட. ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் ரெக்கவர் ஆகி வார்டில் போயிட்டு டெய்லி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் ஐசியூவில் இருக்க டாக்டர் வார்டில் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அந்த பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி போயிட்டு ஒரு 2 months கழித்து என்னை வந்து பார்க்குறப்போ எனக்கு ஒரு சாக்லேட்டோடு வந்தார். அந்த மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியல. அந்த பேஷண்ட் என்கிட்ட வந்து அழுதது, அவர் வந்து அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி சொன்னது, அதெல்லாம் வந்து வேறு லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இன் மை லைஃப். ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்து நல்லா ரெக்கவரி ஆகி போயிருக்காங்க, அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு. சில பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம படக்கூடிய கஷ்டங்கள். இது மாதிரியெல்லாம் அந்த உயிரை நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். பட் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த உயிரையே வந்து துச்சமாக மதித்து சில பேர் வந்து அட்டாக்லாம் வந்து பண்ணிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்க, எப்படியாவது இவங்களை காப்பாற்றிட மாட்டோமா, எப்படியாவது இவங்களை நம்ம ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்துட மாட்டோமா, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும்போது பண்ணிட்டு வராங்க. அவங்கள நம்ம நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அவங்கள? ஆக்சுவலி நிறைய பாய்சனிங் பேஷண்ட்ஸ் வருவாங்க. இன்டென்ஷனோட வந்து டேப்லெட் சாப்பிட்டு வருவாங்க. சில டேப்லெட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணாது. ஒரு 1 day அப்சர்வேஷன் அவங்களுக்கு வந்தோடனே அந்த டேப்லெட்டை வந்து அவங்களோட ஸ்டொமக்லேருந்து எடுக்கிறதுக்கு, கேஸ்ட்ரிக் லவாஜின்னு வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மெடிசனோட எஃபெக்ட் வருதான்னு அப்சர்வ் பண்ணுவோம். சில பேருக்கு வந்துட்டு நிறைய யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யங் ஃபீமேல்ஸ், கல்யாணம் ஆகிருக்கும், ஒரு குழந்தை இருக்கும், ஹஸ்பண்ட் கூட சண்டை, இந்த மாதிரி தான் வருவாங்க. பட் வந்த உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திங் பயம் என்னென்னா, அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனோன்னா, ஐயோ என் குழந்தை வீட்டில் தனியாக இருக்குது, நான் போகணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்டென்ஷன். அவங்க திருப்பி அடுத்து உயிரோடு இருக்கணும். இன்னொன்று ஐசியூவில் வந்தோன்னே அந்த பயம், அந்த சுற்றி இருக்க அவங்க மட்டும்தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. நிறைய பேர் சிக்காக இருக்கிறத பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பயம் வந்துடும், ஐயோ இந்த ஐசியூக்கு திருப்பி வரக்கூடாது, அதனால திருப்பி பண்ணக்கூடாதுன்னு ஒன்று யோசிப்பாங்க. சில பேருக்கு வந்து ரெக்கரண்ட்டாக அதை பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கும். அது நாங்கள் ஜட்ஜ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை இதில் இந்த அக்யூட் இல்னஸ்லேருந்து சரியானதுக்கப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட்க்கு ரெஃபரல் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆன்டி டிப்ரெசன்ட் போடுறது அதெல்லாம். சில பேர் தான் ஆக்சுவலாக வந்து இதை நாங்கள் வந்து எங்கள் ஐசியூவில் இது பெக்யூலியராக பார்த்த விஷயம்.
பர்ட்டிகுலராக இந்த ஹேங் பண்ணிட்டு வராங்க இல்லையா, தூக்கு மாட்டிட்டு வராங்க இல்லையா, ஸோ நியர் ஹேங்கிங்னு சொல்லுவோம். தூக்கு மாட்டி செத்துறவங்களும் இருக்காங்க. ஒரு பார்ஷியல் ஆர் நியர் ஹேங்கிங்கில் ஒரு கொஞ்சம் வந்து பிரெயினுக்கு கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் சப்ளை போகாமல் ஹாஸ்பிட்டலுக்கு உயிரோட ரீச் ஆகிடுவாங்க. ரிலேட்டிவ்ஸோ இல்லை நெய்பர்ஸோ கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் வந்தப்போ அந்த பேஷண்ட்ஸை நாங்கள் வென்டிலேட்டரில் வச்சு அதே மாதிரி தான் பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம் அவங்களுக்கு. அது அவங்கள வந்து பிரெயினையே வந்துட்டு அந்த ஏன்னா அந்த ஹேங்கிங்லலாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பிரெயின் டேமேஜ் தான் ஜாஸ்தி. அந்த கொஞ்சம் நேரம் பிரெயினுக்கு பிளட் சப்ளை போகாததுனால மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, பிரெயின் டேமேஜ் தான் ஜாஸ்தி இருக்குன்றப்போ அந்த பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அந்த பிரெயினை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம், அந்த மெட்டபாலிசம் ரீபூட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் பென்டத்தால் கோமான்னு ஒரு இது போடுவோம். நிறைய பேர் நாங்கள் பார்த்த அப்சர்வேஷன், ஐ எம் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் ஒரு மோர் தென் 1 decade, 12 yearsக்கு மேலே இருக்கேன். ஒரு 3 நாள் 4 நாள் இல்லை 1 வீக்குக்கு அப்புறமே அந்த வென்டிலேட்டர்லேருந்தெல்லாம் ரெக்கவர் ஆகி அந்த செடேஷன்லேருந்தெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம், நானா தூக்க மாட்டினேன், இல்லையே டாக்டர் நீங்கள் வேறு யாரையோ பார்த்து சொல்கிறீங்க, நான்லாம் அப்படி பண்ணல. அவங்களுக்கு அந்த விஷயமே மறந்து போயிருக்கும். இதில் எனக்கு என்ன தியரி, இதுக்கு பிஹைண்ட் என்ன சயின்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த ஒரு வியந்த விஷயம்னா இது ஒன்று சொல்லலாம். அந்த விஷயமே அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மெமரி லாஸ்னே வச்சுக்கலாமே. அவங்கள அந்த அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு பிரெயின் வந்து அந்த விஷயம் கெட்டது நடந்ததே மறந்துடும். அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. எப்படி வந்து ஒரு சைக்கியாட்ரி பேஷண்ட்டுக்கு இசிடின்னு சொல்லுவாங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறாங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி சூசைடல் டெண்டன்சியில் நியர் ஹேங்கிங் வர போய் அந்த டெத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தப்போ அந்த சம்பவத்தையே மறந்தவங்களை வந்து நிறையா நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இது புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படல. பட் நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தவறும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொழைச்சி வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாங்கனாலே நல்லது. இதுலேயும் வந்து ஒரு வெஸ்ட் சினாரியோ என்னென்னா, அந்த மாதிரி மட்டும் சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் பிஜி படித்த டைம்லேருந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். நான் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இருந்தேன். அது வந்து பர்ன்ஸ் யூனிட்டோட ஹெட்டு. அந்த வந்து நான் பார்த்த விஷயம், பர்ன்ஸில் மட்டும் வந்து சாகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அந்த மோட் ஆஃப் மட்டும் யாரும் சூஸ் பண்ணாதீங்க. 2 மோட் ஆஃப் வந்து மக்கள் சூஸே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணாலும் இந்த 2 மோடில் மட்டும் சாகாதீங்கன்னு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒன்று அந்த கெரசின் ஊற்றிட்டு தன்னைத்தானே எரிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. நிறைய விஷயங்கள் அதில் நான் பார்த்த அழுத விஷயங்கள் என்னென்னா, அம்மா வந்து கெரசின் ஊற்றிப்பாங்க, அம்மா எரியிறப்போ குழந்தை போய் பிடிச்சிரும், குழந்தையும் இறந்துரும். அப்போ வந்து நான் அந்த பர்ன்ஸ் வார்டில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு மேடம் எனக்கு சொல்லுவாங்க, அம்மா நம்மெல்லாம் வந்துட்டு ஹெல்லை இங்கேயே பார்த்துட்டோம், யமலோகத்தை இதை விட நமக்கு என்ன வந்துட்டு பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியும், அதனால நம்மெல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போவோம் அந்த மாதிரி. ஏன்னா பேஷண்ட்டோட அந்த அளவுக்கு பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸை வந்துட்டு வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த மோட் ஆஃப் டெத்தில் அவ்வளோ பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸ் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று ஆசிட் பாய்சனிங், கெமிக்கல் பாய்சனிங் குடிச்சிருவாங்க, ஆசிடை குடிப்பாங்க, அதில் சாகிறதும் ரொம்ப மோசமான சாவு. அதில் பொழைச்சி வர்றது இன்னும் மோசமாக இருக்கும் உங்கள் லைஃப். ஸோ குடலாகட்டும், உணவு குழலாகட்டும், குடலாகட்டும் எல்லாமே அந்த ஆசிடில் வந்து சுருங்கிரும். ஸோ எவ்வளோ நல்ல ஹெல் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தாலும் அந்த ஆசிட் பாய்சனிங்க்கு அப்புறம் ஈவன் தோ அவங்க ரெக்கவரி ஆனால் கூட அதெல்லாம் அவங்களோட சுருக்கத்தோட அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சுத்தமாக அவங்களோட நியூட்ரிஷன் ஆகட்டும், அவங்களோட உடம்பாகட்டும் நிறைய விஷயங்களில் பாதிக்கப்படும். ஸோ 2 மோட் ஆஃப் சூசைடை மட்டும் மக்கள் சூஸ் பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பாக சூசைட் பண்ணுறது பெரிய தப்பு. அப்படியே போனாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி மெத்தடை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. நான் அப்போ இருந்து நான் பார்த்து ரொம்ப அழுத விஷயங்கள், அதாவது மனசளவில் நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 விஷயம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 2ஆம் வாரம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.